ஹாய் எவ்ரிவன், பூலின் அல்ஜிப்ரா இதில் சில தியரம்ஸ் உடைய ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a + 0 அப்படின்னு வந்ததுன்னா அது வந்துட்டு ஏன்னு எழுதலாம். a + b அப்படிங்கிறத b + ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி a × b + c அப்படின்றத உள்ள மல்டிப்ளை பண்ணி ab + ac எழுதலாம். அதே மாதிரி a + a பார் அப்படின்றது வந்து ஈக்குவல் டு 1 தான். ஸோ இந்த சைட் பார்த்தோம்னா a.1 = a, a × b = b × a எழுதலாம். அதே மாதிரி a + b + c அப்படின்னு இருந்ததுன்னா a + b அது இன்டூ a + c அப்படின்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். a.a பார் அப்படின்றது வந்து 0. இது வந்து ஜென்ரலான தியரம். இதில் வந்து ஐடம்பொட்டன்சி 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a + a அப்படின்னு வந்தாலே அது வந்து ஈக்குவல் டு a தான். 2 டைம் 3 டைம் 3 எவ்வளோ டைம் ஆட் பண்ணாலும் அது ஏன்றது தான் ஈக்குவலாக இருக்கும். a கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1. அதே மாதிரி ஏல வந்துட்டு டபுள் பார் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்துட்டு ஜஸ்ட் ஏ அப்படின்ற மீனிங் தான். இது வந்து இன்வல்யூஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஐடம்பொட்டன்சியில் பார்த்தீங்கன்னா a.a அப்படின்னு சொன்னாலே அது ஏ தான். a + ஏனாலே ஏ தான். a.0 அப்படிங்கிறது 0. நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனில் என்ன இருக்குது? a + ab வந்துட்டு எப்படி எழுதலாம்னா ஏன்னு சிம்பிளாக எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அதை சால்வ் பண்ணோம்னா ஏன்ற ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி a + a பார் b அப்படின்னு இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து அந்த a பார்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு a + b அப்படின்றதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இதே இந்த சைட் பாருங்க, a × a + b, அப்போ என்ன வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அது ஆன்சர் ஏவாக தான் இருக்கும். அதாவது அதே டேர்ம் கூட ஏதாவது ஆட் பண்ணும்போது அதே ஒரு டேர்ம் கூட அதோட a பார் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்மும் வந்து அது கூட மல்டிப்ளை ஆகும். அதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அசோசியேட்டிவ் அப்படின்னா இந்த பிராக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ a + b + c அப்படின்றது வந்து எப்படி எழுதலாம்? a + b + c எழுதலாம். பட் இந்த சைட் பார்க்கும்போது a × b c எழுதலாம் ஈக்குவல் டு ab × c அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிமார்கன்ஸ் தியரம். டிமார்கன்ஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ab பார் ஹோல் பார்னு இருந்துச்சுன்னா அந்த பாரை நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னா இங்கே உள்ள டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி a + b ஹோல் பார்னு இருக்கும்போது இந்த பாரை திரும்பவும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ளஸ் வந்து டாட்டாக மாறிடும். இதுதான் டிமார்கன்ஸ் தியரம். பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டி அப்படின்னா என்னன்னா a + a பாரை நம்ம எப்போ ஆட் பண்ணாலும் அது ஈக்குவல் டு 1 இருக்கும். இதே இதுக்குள்ள டாட் ப்ராடக்ட் போட்டோம்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். அதாவது இது வந்து ஆண்ட் கேட் பண்ணுறது, இதை இது ஆர் கேட்டு, இது ஆண்ட் கேட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கான்சென்சஸ் தியரம். இந்த தியரம்னா அதிகமாக சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ab + a பார் c + bcன்னு இருக்கு. அதாவது எங்கே வந்து பார் டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதோட பேர் என்னது? a. ஸோ a பார்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தவிர ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அது வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அதுதான் இந்த கான்சென்சஸ் தியரம். ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும்னா ab + a பார் c. a பார் எங்கே இருக்கும் அதோட இன்னொரு ஏன்ற டேர்ம் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் வந்து 0 ஆகிடும். இதே பாருங்க a + b இருக்கு இன்ட்டு a பார் + c இருக்கு, b + c இருக்கு. இதில் a பார் இருக்கா? ஸோ அதோட இது வந்து a. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும். இந்த டேர்ம் வந்துட்டு இல்லாமல் அது வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு தான் இது ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கான்சென்சஸ் தியரம். தேங்க்யூ.